வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டேவை என்னால் மறக்கவே முடியாத நிலைமையில இருந்தது. எதனாலனா எங்கள் அம்மாவே என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்குற அளவுக்கு நடந்துட்டேன். சரி, எனிவே ஒரு ஸ்டைலாக கரண்டியை சுற்றலாம்னு நினச்சா டம்மி ஆகிடுச்சு. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பேர் பிரகி. ஸோ என்னோட சேனல் நேம் பிரகி விலாக்ஸ். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கான ஸ்பெஷல் இதுதான். இது பேர் கடுவானா கடமானான்லாம் எனக்கு தெரியல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காணாங்கழுத்து மீன், அதுக்கப்புறம் நெத்திலி மீன், இது என்னுடைய ஃபேவரட். அதுக்கப்புறம் கருவாடு, மத்தி கருவாடு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிஷ் இது தான், கடுவானுடைய பொரியல். ஸோ இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்றதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக எல்லாருமே செய்கிறத விட நான் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்தது. வெங்காயத்தை கொஞ்சம் நிறையவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கடுமானை ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ என்கிட்ட இருந்த எல்லா மசாலாவையுமே இதில் நான் போட்டுட்டேன். எல்லா மசாலாவையுமே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்படியே அதை ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டிக்கா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எப்பவும் போல் கடுகை போட்டு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கடுமானை அதில் தூக்கி போட்டு ஒரு 2-3 பெரட்டி அந்த கடுமானை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் நான் தண்ணி விடவே இல்லை, ஏன்னா அதுலேயே தண்ணி நல்லா சுரந்து வந்துடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆனியனை போட்டுட்டு, ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். ஸோ அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த ஆனியனை எல்லாத்தையுமே நான் ஃபில்டர் பண்ணி இந்த கடுமானில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் நிஜமாகவே ரொம்ப அல்டிமேட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ இதை பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இல்லை? இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. ஆமாங்க, அதுதான் நெத்திலி மீனுடைய ஃப்ரை. ஸோ இதை நான் சாப்பிடும்போது எனக்குள்ள ஒரு டோன் ஓடிச்சு. இப்படி தாங்க, அப்படியே ஒரு மாதிரி மெல்லீஸாக ஒரு டோன் ஓடிச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நான் இதை எப்படி வறுத்தேன் அப்படின்னா, ஸோ அந்த நெத்திலி மீனை ஆஞ்சி எடுத்து ஒரு 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நார்மல் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் மிளகாத்தூளோட நான் அம்மியில் மிளகா தனியா இதெல்லாம் வச்சு நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையுமே நான் இந்த மீனில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னென்னா நார்மல் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய், மஞ்சள் தூள், அது கூட நான் சொன்ன இந்த அந்த அம்மியில் அரைச்ச மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த மீனை மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டில் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இருக்கிற மீன் எல்லாத்தையுமே நான் இந்த கலவையில் கலந்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த மீனில் நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டிக்கா இந்த தோசைக்கல்லை நான் அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மீனை கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணேன். பிகாஸ் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், அழகாக ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் எனக்கு சொதப்பிருச்சு, இது என்ன ஷேப்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இந்த மீனை முன்பக்கம் வெந்ததுக்கப்புறம் பின்பக்கம் திருப்பி போட்டு அதுவுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியில் எடுத்து நான் தட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதமுள்ள மீனையுமே நான் இந்த மாதிரி இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். சரி, நம்மளால் வறுக்கும் போது தான் இந்த ரவுண்ட் ஷேப் வரல, ஸோ அது பிளேட்டில் வைக்கும் போதாச்சும் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அல்டிமேட்டாக இருக்குல்ல? கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. என்னடா பாட்டெலாம் பாடுறான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நான் வச்ச மீன் குழம்பு சும்மா சூப்பராக இருந்துச்சு, அதனால தான்.
ஸோ நான் மீன் குழம்பு எப்படி வச்சேன்றதை பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டேன். அந்த புளியை நல்லா எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 6-7 ஸ்பூன் கிட்ட நான் வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். அதில் அரிஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு கூட கருவேப்பிலையுமே இடித்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கையில் கரைச்சி எடுக்கிற டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அதில் கடுகு போட்டு அதை படபடன்னு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தையுமே படபடன்னு பொரிய விட்டுட்டு நான் எப்பயுமே வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தான் விடுவேன் எதுவாக இருந்தாலுமே. ஸோ அந்த வெங்காயம் வந்து கடிக்கும் போது நறுக்கு முறுக்குன்னு இருக்கக்கூடாது. ஸோ அது ஆனதுக்கப்புறமேட்டிக்கா அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு நல்லா அதையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து வச்சுருந்த இந்த கலவையை எடுத்து நான் அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு திரும்பவும் கரண்டி வச்சு ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் அதை சும்மா இவரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மீனை நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் செம்மையாக தளபலன்னு கொதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் என்ன மீன்னா காணாங்கழுத்து மீன் வந்து இதில் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வந்தது. நான் அந்த சாங்கில் நான் பாடலை. சரி ஓகே, அந்த காணாங்கழுத்து மீனை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டை எடுத்து நான் மூடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டே மாங்காயில் வேறு மாதிரி இருக்குங்க. அது அந்த மண் சட்டியிலலாம் வச்சா நெக்ஸ்ட் டைம் நான் மண் சட்டியில் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, மீனுமே வெந்துடுச்சான்னு பார்த்தா மீனுமே வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் சரி இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சுண்டுடுச்சுன்னா அடுத்த நாளைக்கு வந்துட்டு குழம்பு அந்த இருக்காது. ஏன்னா மீன் குழம்புனால நெக்ஸ்ட் டே தான் செம்மையாக இருக்கும். சரி அதுக்கப்புறம் இன்னொரு முறை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ சீரியஸாகவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேட்டிக்கா அந்த பவுலில் வந்து அந்த மீன் குழம்பையும் மீனையும் எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். எடுத்து நான் சும்மா கையில் வச்சு பார்த்தேன். அப்படி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டிக்கா கருவாடு எடுத்துக்கிட்டேன், மத்தி கருவாடு. இந்த மத்தி கருவாடு தலையை வந்துட்டு யார் மேலே இருக்கிற கோவத்தை அப்படியே இது மேலே காமிச்சு தலையை எல்லாத்தையும் துண்டாக அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டிக்கா இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அப்படியே படப்படன்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கடாயில் கடுகு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பொரிஞ்சதுக்கு பிறகு தக்காளி போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போடணும். பட் நான் வீடியோவில் வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது எடுக்கலை. அந்த கருவாடு ஸ்மெல் வரும் இல்லைனா. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், நார்மல் குழம்பு மிளகாய்த்தூள், கலருக்காண்டி கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம கருவாடை எடுத்து போட்டுடணும். ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும், நம்ம இதில் உப்பு போடக்கூடாது. ஸோ நான் உப்பு போட்டேன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் இந்த தண்ணியில் வந்து நம்ம கருவாடை போட்டுடணும் கொதி வரத்துக்கு முன்னாடியே. அப்போ தான் அந்த தண்ணியில் அந்த உப்பு வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டிக்க க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்சு பார்த்தா இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருந்தது. கருவாட்டு தொக்குனாலே எல்லாருக்குமே பிடிக்கும், கருவாடுனாலே யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. கடைசியாக இந்த மல்லித்தலையை நல்லா குட்டியாக கட் பண்ணி அது மேலே தூவி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். ஆரம்பிக்கலாமான்னு கேட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கருவாட்டு தொக்கு தான் எடுத்தேன். சரி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எதிரில் வந்து என்னோடய தங்கச்சி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. பாவம் எல்லாருமே பார்க்க வச்சு நானே சாப்பிட்டேன். அதனால தான் இந்த சண்டே வேணாலும் மறக்கவே முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் நானே சாப்பிட்டு நானே க்ரெடிட் கொடுத்துக்கிட்டேன். எதிரில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னேன் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மீன் எடுத்து இதில் முள் எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே தான் சாப்பிட்டேன்.
அதுவுமே எனக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடமா தொக்கு. எனக்கு நார்மலாகவே கடமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோக்காக தான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன். பட் வீடியோ முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற பாதி கடமா நான் தான் சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன், இந்த மசாலாஸ்லாம் போட்டு. பட் அல்டிமேட்டாக இருந்தது. ஒரு மாதிரி காரசாரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். மீன் குழம்புக்கு மாங்காய் போடாமலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் எப்பயுமே வெங்காயம் தக்காளி எண்ணெயில் வதக்குவேன். இந்த தடவை வந்துட்டு எண்ணெயில் வதக்காமல் கையில் கரைச்சி பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஓவரால் எனக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த சண்டே எப்படி போச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல் முடிஞ்சிருச்சு. நிஜமாகவே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி திருப்தியாக சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.